ஹாய் சலோ ஐ லவ் யூ. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம ஜிமின்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். த டைட்டில் லாஸ்ட் இன் யுவர் ஃப்ரேக்ரன்ஸ். ஜிமின்க்கு ஒன் ஷாட் எஃப்எஃப்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால தான். அப்புறம் என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஜிமின்க்கு வந்து ஹாரர் ஒன் ஷாட், அதுவும் டேக் நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் இல்லையா மைன், அதே மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு ஆல்ரெடி அது மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு, அவங்களும் கேட்கவே ஓகே எனக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதுதான் இந்த லாஸ்ட் இன் யுவர் ஃப்ரேக்ரன்ஸ். இதோட மீனிங் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக புரியும். அப்புறம் இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ சொல்கிறேன். உங்கள் பேர் வயன், உங்களோட ஸ்டடீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ 1 இயராக ஜாப் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் 3 டேஸில் மேரேஜ் ஆக போகுது. லவ் மேரேஜ், 5 இயர்ஸாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க. உங்கள் ஃபியான்ஸ் பேர் வந்து ஜிமின். அவரை நீங்கள் எங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காலேஜ் போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ ஜிமின் வந்து அவர் ஆஃபீஸ் போகிறதுக்காக வருவார். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் மீட் வந்து பஸ் ஸ்டாப்பில் தான். ஸோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி இப்படியே உங்களோட லவ் 5 இயர்ஸாக கண்டினியூ ஆகுது. அப்போ ஜிமின் தான் சொல்கிறாரு உங்களோட லவ்வை நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுன்னு. அதை கேட்டுனே உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்கும். எஸ், உங்களோட மேரேஜை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் நீங்கள் வீட்டில் உங்களோட லவ்வை பற்றி எடுத்து சொல்கிறீங்க. அவங்க ஃபஸ்ட்டு வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் சம்மதிக்க வச்சுட்டாரு. இப்போது ஒரு வழியாக உங்களுக்கு உங்களோட ட்ரீம் வெட்டிங் நடக்க போகுது. அந்த ஹாப்பினஸில் நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க. ஓகேடா, த இன்ட்ரோ இஸ் ஓவர். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஓப்பனிங் சீன்லேயே ஜிமினை தான் காட்டுறாங்க. அவர் வந்து ரொம்ப பரபரப்பாக காரை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு அவரோட ஆஃபீஸ்க்கு. அவர் வந்து மேரேஜ் வாக்க பிஸியாக இருந்திருப்பார். பட் அவங்களோட ஆஃபீஸ்லேருந்து இம்பார்ட்டண்ட் கால் வந்திருக்கும், அதனால் போயிட்டுருக்காரு. அவரோட தலையை ரப் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. ஏன்னா ஹெட்டேக்காக இருக்குது அவருக்கு. இப்போ சிக்னல் வேறு போட்டாங்க. ஹவ் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போது அவரோட மொபைலில் கால் வருது. எடுத்து பார்த்தா நீங்கள். இவ்வளோ நேரம் டென்ஷனாக இருந்தார். உங்கள் காலை பார்த்தோன்னே ஒரு ஐ ஸ்மைல் பண்ணுறாரு. அவரும் ஸ்மைல் பண்ணிகிட்டே காலை அட்டென்ட் பண்ணி அந்த காரோட ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. சிக்னல் போட்டாங்க. ஹலோ ஜிமின், சொல்லு சரி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்னோடய ஆஃபீஸ்லேருந்து இம்பார்ட்டண்ட் கால் வந்துச்சு. என் எம்டி கூப்பிட்ருக்காரு, அதனால தான் என்னென்னு கேட்க போயிட்டுருக்கேன். 3 டேஸில் மேரேஜ் வச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்களா? இன்னும் 3 டேஸ் இருக்குடி. அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அப்புறம் நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி ரேண்டமாக பேசிகிட்ருக்கீங்க. ஜிமின்க்கும் அவரோட ஆஃபீஸ் வந்துருச்சு. நீங்களும் காலை கட் பண்ணுறீங்க. ஜிமின் ரொம்ப பரபரப்பாக அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டுருக்காரு. ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன். ஓ ஜிமின், கம். எப்படி போயிட்டுருக்கு உன்னோட மேரேஜ் ஒர்க்லாம்? யா சார், குட். சரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக உங்க கூட பேசணும், அதனால தான் உன்னை வர சொன்னேன். ஜிமின், உனக்கு வந்து ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. அப்போ ஜிமின் வந்து வைட் ஐஸில் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சார் என்ன? உனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபரும் கிடச்சிருக்கு. ட்ரான்ஸ்ஃபரா? ஆமாம் ஜிமின், உன்னை நெக்ஸ்ட் டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. நீ இன்னும் 1 வீக்கில் அங்கே போய் ஒர்க் ஜாயின் பண்ணணும். சார் பட் ஐ நோ ஜிமின், பட் என்னாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹையர் அஃபிஷியல்ஸ் உன்னை தான் அசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சார், உனக்கு மேரேஜ்ன்றதுனால தான் 1 வீக் கொடுத்துருக்காங்க ஜிமின். இல்லைன்னா நாளைக்கே உன்னை வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. நான் தான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், உனக்கு மேரேஜ் நடக்க போகுது, ஸோ 1 வீக் டைம் கொடுக்க சொல்லி. ஆனால் சார், 1 வீக்கில் எப்படி என்னால் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண முடியும்? உனக்கு தேவையான எல்லாமே அங்கே ரெடியாக இருக்குது. ஈவன் உன்னோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அதுவும் ஈவினிங் வந்துடும். ஜஸ்ட் ஃபில் மட்டும் பண்ணிவிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி ஜிமினுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. இது உன்னோட ப்ரொமோஷன் லெட்டர், இது உங்கள் 2 பேருக்கும் ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ஓகேவா? சரி, ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் மேரேஜ். ஜிமின் அது 2த்தையும் கையில் வச்சுட்டு திருன்னு முழிச்சிட்ருக்காரு. ஓ தேங்க்யூ சார், பட் மேரேஜுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க அப்படி சொல்லிட்டு கேஷுவலாக கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த 1 வீக்கில் ரெடி ஆகணும், வயன்கிட்ட பேசணும், இன்னும் ஃபேமிலி என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வராரு.
ஃபைனலி அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அவங்களும் பெருசாக அப்போஸில் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவருக்கு இருக்க ஃபேர் என்ன உங்கள் ஃபேமிலி தான், ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. நீங்கள் தான் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை பார்த்தோன்னே ஒரு ஐ ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் ஷை ஆகுறீங்க. ஜிமின், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, உன் பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கவுச்சில் உட்கார வைக்கிறீங்க. ஓ மாப்பிள்ளை வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபார்மலாக பேசுகிறாங்க. மாப்பிள்ளை, மேரேஜ் முடிஞ்சோடனே என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஜிம்மினுக்கு ஆஹா வந்தவுடனே ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் பேச வந்திருக்கேன். என்னாச்சு? அது என்னோடய ஆஃபீஸில் எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. என்ன ப்ரமோஷனா? அடடே, நல்ல விஷயமாச்சே. இதை சொல்கிறதுக்கா இவ்வளோ தூரம் வந்தீங்க? ஒரு கால் பண்ணியிருந்தா இருந்திருக்குமே. அப்போ ஜிமின் உங்களை பார்த்து மறைக்கிறாரு. நீங்கள் ஜிமினை பார்த்து உங்களோட இயர் பின்னாடி லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க. அதாவது எங்கள் அப்பா இப்படி தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. அங்கிள், நான் அதை பற்றி பேசுறதுக்காக வரல, இன்னொரு முக்கியமான விஷயம். அப்படியா? அட என்னென்னு பட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு. நீ சொல்ல விட்டாதானே அப்படின்ற மாதிரி ஜிமின் திரும்ப உங்களை பார்த்து மறைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அந்த பக்கம் டேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா ஜிமினுக்கு உங்கள் அப்பாவோட ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இருக்கும், ஏடா கூடமாக. அங்கிள், அது மாப்பிள்ளை என்னங்க காஃபி குடிங்க. தேங்க்யூ ஆண்டி. ஆண்டி உட்காருங்க, உங்கள் 2 பேர்கிட்டையும் தான் நான் பேசணும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவளாம் உட்காராங்க. அது அங்கிள், என்னோடய ஆஃபீஸில் ப்ரமோஷன் மட்டும் இல்லை, எனக்கு ட்ரான்ஸ்ஃபரும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ட்ரான்ஸ்ஃபரா? எந்த ஊரில்? அது பக்கத்து ஸ்டேட்டு. இது பக்கத்து ஸ்டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கவுச்சிலேருந்து எந்திரிக்கிறாரு. ஐயோ, நான் என்ன கல்யாணத்தையே நிறுத்த சொன்னேன், எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு எழுந்து நிற்கிறாரு. எது பக்கத்து ஸ்டேட்டா? எப்போ போகணும் நீங்கள்? அங்கிள், அது இன்னும் 1 வீக்கில் அங்கே இருக்கணும். என்னது 1 வீக்லையா? மேரேஜே இன்னும் 3 நாள் இருக்குது. மேரேஜ் முடிஞ்சு இங்கே 2 நாளில் கிளம்புறீங்களா? அப்போது மேரேஜ் எனக்கு புதுசில் என் பொண்ணை தனியாக விட்டுட்டு போக போகிறீங்களா? அங்கிள், நான் ஏன் அவளை தனியாக விட்டு போகணும்? எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆனால் அவளும் என் கூட தானே வருவா. எது, என் பொண்ணை கூட அனுப்புறதா? ஐயோ என்னங்க, பின்ன என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அனுப்புவீங்க? மாப்பிள்ளை என்ன சொல்ல வராது முழுசாக கேட்காம எதுக்கு போய் ஆடுறீங்க? மாப்பிள்ளை உக்காருங்க, மாப்பிள்ளை நிதானமாக பேசலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவையும் கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. ஜிமின் உங்கள் அப்பாவையும் உங்களையும் மாற்றி மாற்றி ஒரு மாதிரி மறைக்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்களா சீலிங்கு தரேன்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. பொறுமையாக பேசலாம் மாப்பிள்ளை, சடனாக சொல்லவுடனே அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் ஜிமின் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அங்கிள், நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவளை எப்படி நான் தனியாக விட்டு போக முடியும்? அவள் என்னோடய ஒய்ஃப் ஆகிடுவா மேரேஜ்க்கு அப்புறம். அப்போ அவளையும் என் கூட கூட்டிகிட்டு போதானே ஆகணும். இதை கேட்டோன்னே அவங்க அப்பாவுக்கு கடுப்பாகுது. என்ன இருந்தாலும் புதுசாக கல்யாணம் உடனே எப்படி இவ்வளோ தூரம் அனுப்ப முடியும்? அவள் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும், நீங்கள் வேணால் போய் உங்களோட ஜாபை கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு மாதமோ 2 மாதமோ கழித்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டோன்னே ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவர் தெரிஞ்சு பேசுகிறாரா இல்லை வேணும்னே என்னை வெறுப்பேற்றுறாரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. உங்கள் அப்பாவும் ஜிமினை டாப் டு பாட்டம் பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஜிமின் உங்களை பார்த்து வாயில் ஏதோ மொமல் பண்ணி சிக்னல் காட்டுறாரு, பேசு அப்படின்ற மாதிரி. நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு பின்னாடி இருந்து உங்கள் அம்மாவுக்கு சிக்னல் கொடுக்குறீங்க, பேசுங்க அப்படின்னு. அப்போ தான் உங்கள் அம்மா, கல்யாணம் பண்ணி கையோட எப்படி 1 மாதம் 2 மாதம் விட்டுட்டு போக முடியும்? உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இங்கே பாருங்க மாப்பிள்ளை, மேரேஜ் முடிஞ்சு தாராளமாக வாயினை உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க. போகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். இங்கே கவலையே படாமல் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பாருங்கள் சரியா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிமினும் ஃபைனலாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே தேங்க்யூ ஆண்டி, ஓகே அங்கிள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. மாப்பிள்ளை இருங்க சாப்பிட்டு போங்க. இல்லை இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்புறாரு.
அப்போ நீங்கள் டர்ன் பண்ணி உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு கடுப்பாக அவங்க ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் வீட்டுக்கு வர போகிற மாப்பிள்ளைக்கிட்ட அப்படி தான் பேசுவீங்களா? பின்ன கல்யாணம் பண்ணி அவங்க கூட கூட்டிகிட்டு போகாமல் இங்கே எப்படி விட்டுட்டு போவான்? எப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? எல்லோரும் பொண்ணு சந்தோஷமாக வாழணும்னு நினச்சா நீங்களும் இங்கேயே வச்சிக்க பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன நம்ம பொண்ணு மேலே அவ்வளோ பாசமா? பாசமுள்ள ஒன்றும் இல்லை. எப்படி 5 வருஷம் நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு லவ் கேட்குதா இவங்களுக்கு லவ்வே? அதான் கொஞ்ச நாள் பிரித்து வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நீ முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்ட. இந்த அறிவு முன்னாடியே இருந்திருக்கணும். நான் அப்போவே சொன்னேன், அவளுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா நீங்களாவது கூட்டிகிட்டு போய் காலேஜில் விடுங்கன்னு. அவளே போய்ப்பா பஸ்ஸில், தைரியம் வரணும் அப்படின்னு சொல்லி பொண்ணை தனியாக டெய்லி பஸ்ஸில் அனுப்பலாம். அதான் அவன் கரெக்ட் பண்ணிட்டான். இப்போ மட்டும் அவனுக்கு என்ன குறைச்சல்? அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை இங்கே எங்கே கண்டுபிடிச்சிருவீங்க? எல்லாம் நல்ல மாப்பிள்ளை தான், இருந்தாலும் என்ன இழுக்கிறீங்க? எல்லாம் முடிஞ்சது, மேரேஜ் இன்னும் 2 நாள் நடக்க போகுது, போய் கல்யாண வேலையை பாருங்கள். அதை விட்டுட்டு இன்னும் வீட்டுக்கு வர போகிற மாப்பிள்ளை கூட சண்டை கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அங்கேருந்து போகிறாங்க. உங்கள் அப்பா, இவன் இன்னும் வீட்டுக்குள்ளே வரல, அதுக்குள்ளே என் மான மரியாதையில் கம்மியாயிடுச்சு. ஹலோ ஜிமின், உன் அப்பனுக்கு அறிவே இல்லையாடி? நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னை எவ்வளோ பேர் மரியாதை நடத்துகிறாங்க. ஆனால் உன் அப்பா இன்னமும் என்கிட்ட இந்த மாதிரி ஏடா கூடமாக பேசிகிட்டு இருக்கான். மொண்டே உடச்சிரும் பார்த்துக்கோ. உனக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன். இதே மாதிரி வறண்டை இழுத்துட்டே இருந்தானா அப்புறம் மருமகன் மாமனார் வாயிலே வெட்டிட்டான்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் வர வேண்டிய நிலமாயிடுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காரு. நீங்கள் அவர் கத்த ஆரம்பித்தோடனே ஃபோனை தூரமாக எடுத்துட்டீங்க. இப்போ தான் திரும்ப காது கிட்ட வைக்கிறீங்க. அப்போ ஜிமின் வந்து அப்படி சொல்லிகிட்ருக்காரு. போதுமா, பேசி முடிச்சிட்டிங்களா? நான் இன்னும் முடிக்கல, போதும்னு சொல்லி நானே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐயோ, உங்களுக்கும் என் அப்பாவுக்கும் பொருத்தம் அவ்வளோ நல்லா இருக்குது. வயன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்கள் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. இப்படியே ஒரு 2 டேஸும் பாஸ் ஆகுது. இப்போ எக்ஸாக்டாக உங்களோட மேரேஜ் டே. நீங்கள் வந்து உங்களோட மேரேஜ்க்காக எக்ஸைட்டடாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஜிமின் வந்து அங்கே மேரேஜ் ஹாலில் உங்களுக்காக கோட் சூட்லாம் போட்டு பயங்கர மாசாக நின்றுட்டுருக்காரு. எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டாங்க. அப்போ அங்கே கேதர் ஆகிருக்க எல்லோரும் ஒரு சைடு ரொம்ப எக்ஸைட்டடாக டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே நீங்கள் தான் உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு உங்களோட வெட்டிங் கவுன் ஒயிட் கலரில் பார்க்குறக்கே ஏஞ்சல் மாதிரி ஒரு பெரிய ஸ்மைலோட அழகாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜிமின் வந்து உங்களே தான் வச்சுக்கணும் வாங்கன்னு பார்த்துட்ருக்காரு. இப்போது 1 செகண்ட் அவரோட கண்ணுக்கு அவர் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பார் இல்லையா? யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ஒரு குட்டி பொண்ணா சடனாக நீங்கள் அப்படி தான் அவரோட கண்ணுக்கு தெரியுறீங்க. அப்புறம் அவர் ஷேக் பண்ணிவிட்டு பார்க்குறாரு. பார்த்தா இப்போ நீங்கள் அந்த ஒயிட் கலர் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் பெரிய பொண்ணாக பார்க்குறதுக்கே ஸ்டன்னிங்காக அவரை பார்த்து ஒரு பெரிய ஸ்மைலோடு நடந்து வந்துட்டுருக்கீங்க. அவருக்கு அந்த சீனே அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவர் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டே ஒரு ரொமான்டிக் லுக்கோடு உங்களை பார்த்துட்ருக்காரு. எஸ், என்ன இருந்தாலும் 5 years லவ் இல்லையா? உங்களோட லவ் இன்றைக்கி ஒன்று சேரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் அவரையும் அவர் உங்களையும் ஒரு மாதிரி ப்ளஷிங் ஸ்மைலோட பார்த்துட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது ஜிமின் கிட்ட போனோன்னே உங்களோட கையை உங்கள் அப்பா ஜிமினோட கையில் கொடுக்குறாரு. அப்போது உங்கள் அப்பா ஜிமினை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிற, இல்லைனா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஜிமின் ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு, அங்கிள் நீங்கள் கவலையே பட வேணாம், உங்களை விட அவளை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே உங்கள் அப்பாவுக்கு கடுப்பாகுது. 2 பேரும் ஆஸ் யூஷுவல் ஒரு சின்ன கிளேர் விட்டுட்டு சைடில் போய் உங்கள் அப்பா நிற்கிறாரு. அப்போ அங்கே ப்ரீஸ்ட்டு வந்து அவரோட ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஜிமினை பார்த்து, மிஸ்டர் பார்க் ஜிமின், வில் யூ டேக் கிம் வயன் ஆஸ் யுவர் லாஃப்லி வெட்டட் ஒய்ஃப்னு கேட்குறாரு. எஸ் ஐ டோன்னு சொல்கிறாரு. அப்போது ப்ரீஸ்ட் உங்களை பார்த்து கேட்குறாரு, மிஸ் கிம் வயன், வில் யூ டேக் பார்க் ஜிமின் ஆஸ் யுவர் லாஃப்லி வெட்டட் ஹஸ்பண்ட்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் எஸ் ஐ டோன்னு சொல்லி ஹாப்பியாக சொல்கிறீங்க. ஃபைனலி ரிங்கை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாரு. அப்போது ஜிமின் அவரோட மேன்லியான ஹேண்டில் ரிங்கை எடுத்துகிட்டு உங்களோட சாஃப்டான ஃபிங்கர்ஸ் டச் பண்ணுறாரு. உங்களுக்கு அந்த மொமெண்ட் அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீங்கள் சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கீங்க. அவர் ரொம்ப சாஃப்டாக உங்கள் கையில் ரிங் போட்டு விட்டு உங்களை பார்த்து ஒரு ஐ விங்க் பண்ணுறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு ப்ளஷ்ஷு மேலே ப்ளஷ்ஷு.
நீங்களும் உங்களோட ரிங்கை எடுத்து அவரோட ஃபிங்கர்ஸில் போட்டு விடுறீங்க. உங்களுக்கு இந்த மொமெண்ட் அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஜிமின்க்கும் தான் 2 பேரும் ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணாமல் நின்றுட்டுருக்கீங்க. மிஸ்டர் பாக் ஜிமின், யூ மே கிஸ் யுவர் பிரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே உங்களுக்கு ஷையில் ஃபேஸில் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ஜிமினும் ஐ ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட லீன் ஆகுறாரு. என்னமோ ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணுற மாதிரி இவ்வளோ வைக்கப்படுற அப்படிங்க அவரோட கையில் அடிக்கிறீங்க. அப்போ அவரும் சிரிச்சுட்டு உங்களோட 2 சீக்கையும் கப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸே 1 செகண்ட் பார்க்குறாரு. நீங்களும் அவரோட ஃபேஸே பார்க்குறீங்க. வயன், இதுதான் அஃபிஷியலாக நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ண போகிறேன், போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை புஷ் பண்ணுறீங்க. அங்கே இருக்க எல்லோரும் சிரிக்கிறாங்க. இப்படியே ஒரு வழியாக ஹாப்பியாக உங்களோட மேரேஜ்லாம் எண்ட் ஆகுது. ஃபைனலி ஈவினிங் ரிசப்ஷனும் வருது. அதுவுமே ரொம்ப சூப்பராக முடியுது. இப்போ ஜிமினோட பேரண்ட்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ்லாம் நின்று ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிகிட்ருக்கீங்க. எப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. சரி, பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் ரெடியாக கிளம்பலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட பேரண்ட்ஸ் வந்து உங்கள் அப்பாவை பார்க்குறாரு. என்ன சொல்கிறீங்க? இல்லை, பொண்ணையும் மாப்பிள்ளையும் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லி. அது எப்படிங்க? அவங்க எங்கள் வீட்டுக்கு தானே வரணும், மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே போகணும், அதானே வழக்கம். இல்லைங்க, வழக்கமெல்லாம் பார்த்தா ஆகுமா? என் பொண்ணு எப்போ உங்கள் கூட தான் இருக்க போகிறா, இப்போ 2 நாளாவது என் கூட இருக்கட்டும். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, வழக்கப்படி தான் நடக்கணும். ஆரம்பிச்சிட்டாண்டி அவன் அப்பன். எனக்கு வேறு வேலையே இல்லையா? சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். நீங்கள் வேணால் மாப்பிள்ளையை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, நான் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஐயோ, என்னங்க பேசிகிட்ருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போகலாம். பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்களா? அது தனியாக. வாங்க பேசாமல் வாங்க. அப்போது ஜிமினோட அப்பாவுக்கு செம்ம ஷாக்கு. இவர் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு. அப்போ ஜிமின் வந்து நடுவில் பூந்து, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் தான் நாங்கள் எங்கள் ஃபஸ்ட் நைட்டை ஹோட்டல் ரூமில் புக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், அவங்க அப்பாவும் ஜிமினோட அப்பாவும் வைடு வயசில் பார்க்குறாங்க. என்னது, கடல் மாதிரி வீட்டை வச்சுட்டு நீ ஏன்டா ஃபஸ்ட் நைட்டு ஹோட்டலில் கொண்டாடுறேன்னு சொல்கிற? இப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கு தான் எங்கள் ஃபஸ்ட் நைட்டை நாங்கள் ஹோட்டலில் புக் பண்ணியிருக்கோம். நீங்கள் பேசாமல் அமர சண்டைலாம் முடிச்சுட்டு வீடு போய் சேருங்க, வரட்டாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் கையை பிடிச்சிட்டு காரில் ஏறுறாரு. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்த பேர் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு ஷையாக இருக்குது. நீங்கள் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு அவர் கூட போய் உக்காந்துக்கிறீங்க. அப்போ நீங்களும் உங்கள் அம்மா உங்கள் அத்தை எல்லாரையும் பார்த்து பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டீங்க. அவங்க எல்லாருமே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த அதர் சைட் உங்களை காட்டுறாங்க. நீங்களும் ஜிமினும் 2 பேரும் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட வெட்டிங் நைட் ரூம் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஜிமின் வந்து பயங்கரமாக சிரிச்சுட்டு உங்களை ஒரு மாதிரி டீசிங்காக பார்த்துட்ருக்காரு. ஃபைனலி ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கு. அந்த ரூம் பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. உள்ளேருந்து ஒரு சூப்பரான ஃப்ரேக்ரன்ஸ் வருது. சரி, எப்படி இருக்குது ரூமோட டெக்கரேஷன்ஸ் எல்லாம்? நல்லாயிருக்கு, இங்கே பாரு அப்படி சொல்லி உங்கள் ஃபேஸை பிடிச்சி காமிக்கிறாரு. பெட்டில் உங்களோட நேமும் ஜிமினோட நேமும் போட்டு ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்கு. அதை பார்த்துன்னு எங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நல்லாயிருக்கு. வெறும் நல்லா இருக்குதாண்ணா? வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ ஜிமின் உங்களோட ஹேண்டை பிடிச்சி அவர்கிட்ட புல் பண்ணுறாரு. நீங்களும் அவர் மேலே போய் பம்ப் ஆகி நிற்கிறீங்க. அவரோட ஐஸே பார்க்குறீங்க. அவர் ஒரு பெரிய ஐ ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. உங்கள் 2 பேரோட க்ளோஸ்னஸ், நீங்கள் 2 பேரும் தனியாக அந்த ரூமில் இருக்கிறது, அந்த அட்மாஸ்பியரெல்லாம் உங்கள் 2 பேருக்கும் வேறு லெவலில் ஃபீலிங் க்ரியேட் ஆகுது. இருந்தாலும் நீங்கள் ஒரு ஷை ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட கையிலேருந்து உங்கள் கையை எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. வயன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அப்புறம் என் கையிலேருந்து உன் கையை எடுக்கிற. இதுக்கு மேலே உன்னால் என்கிட்ட எந்த அப்போஸும் பண்ண முடியாது வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாரு.
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸு நெக்குன்னு சொல்லி பண்ணுறாரு. ஜிமின் விடுங்க, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும், அப்புறம் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நோ என் இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே புஷ் பண்ணுறாரு பெட்டில். நீங்கள் வைட் ஐஸில் பார்க்குறீங்க. ஜிமின் அதுக்கு வந்தவுடனே வா, கொஞ்ச நேரம் பேசணும்ல. இந்த 5 இயர்ஸாக பேசினது பத்தாதாடி, இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது உனக்கு எதுக்குன்னு இன்னும் புரியல என்ன? அப்படிங்க செய்ய சிரிக்கிறீங்க. வயன், உனக்கு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன். அப்படிங்க வைட் ஐஸில் அவரை பார்க்குறீங்க. எதுக்கு பனிஷ்மெண்ட்? இந்த 5 இயர்ஸாக என்னை அடிக்கடி அவனை ஃபீல் பண்ண வச்சதுக்கு. நானா? நீ தான். நான் ஒவ்வொரு டைமும் உன்னை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி மூடு வர தெரியுமா? ஆனால் நீ அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். உன் அப்பனும் நீயும் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ டுடே நைட் யூ ஆர் மை ப்ரே, யூ ஜஸ்ட் மை ப்ரே அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீங்கள் அவரை பயந்துட்டே பார்க்குறீங்க. ஜிமின், என்ன சொல்கிற? நீ இன்னைக்கு இந்த ஹங்க்ரி டைகரோட ப்ரேன்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு திரும்பவும் வந்து கேட்ச் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணுறாரு. உங்களால் ப்ரீத்தே பண்ண முடியல. நீங்கள் வைட் ஐஸில் அவரை புஷ் பண்ணுறீங்க. அவர் போய் பெட்டில் சைடில் விழுகிறாரு. அப்படியே உங்களை பார்க்குறாரு. வயன், இப்போ எதுக்குடி என்னை இப்படி தள்ளிவிட்ட? அது நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நீ என்ன ரிவெஞ்ச் இருக்க போகிறேன் என்ன? ரிவெஞ்சும் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை. இங்கே பாரு, நான் வேறு லெவல் மோடில் இருக்கேன்டி. என்கிட்ட காமெடி பண்ணாமல் என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பெட்லேருந்து எந்திரிச்சு நிற்கிறீங்க. நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணி வாஷ்ரூம்குள்ளே போகிறீங்க. அப்போ ஜிமினும் வேகமாக அவரோட பெட்லேருந்து எந்திரிச்சு உங்கள் பின்னாடியே ஃபாஸ்ட்டாக வந்து பாத்ரூம்குள்ளே டோர் லாக் பண்ணிட்டாரு. ஜிமின், என்ன பண்ணுற? வயன், நான் தான் சொன்னேன்ல, டோன்ட் வேஸ்ட் அவர் டைம் டி. இந்த 5 இயர்ஸ் நான் எவ்வளோலாம் எங்கி போயிருப்பேன்னு கொஞ்சமாவது உனக்கு தாட் இருக்கா? என்ன அசால்ட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகுறேன் அது இதுன்னு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. அதுக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் என்ன ஆகிடப்போகுது? 5 மினிட்ஸில் அது எனக்கு 5 ஹார்ஸ். இதுக்கு மேலே ஐ கான்டடி அப்படி சொல்லிட்டு உங்களை வாலில் பின் பண்ணி உங்கள் லிப்ஸை பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிமின் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயங்கர பண்ணுறீங்க. பட் ஜிமின் வந்து உங்களை விடாமல் வாலில் பின் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒரு சைடு கிஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு ஒன்று கலட்ட ஆரம்பிக்கிறாரு. உங்களோடதையும் மேலே இருக்கிறதெல்லாம் கலட்ட ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் ரியலைஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் அவரோட நெக்கில் ஹேண்டை ரேப் பண்ணி அவரோட ஹேரில் ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பாத்ரூம்லேருந்து ஃபுல்லாக சவுண்டாக வர ஆரம்பிக்குது. உங்களோட ஜிமினோடைய சவுண்டு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக லேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலி அங்கே இருக்க ஷவர் ஆன் பண்ணி 2 பேரும் கோல்டு வாட்டருக்கு கீழே நின்றுட்டு உங்கள் 2 பேரோட அந்த அன்லிமிட்டட் லவ்வை ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜிமின் மேலே வச்சுருக்க லவ் அண்ட் டிசைர், ஜிமின் உங்கள் மேலே வச்சுருக்க லவ் அப்புறம் அதிகமான டிசைர், இதை உங்கள் மேலே அவர் ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே பேர் பண்ணவே முடியல. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நெக் ஃபேஸ்ன்னு சொல்லி கடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட அந்த பைட்டிங்ஸ், அதில் இருக்கிற பெயின், அது உங்களுக்கு பெயினாகவே இல்லை, அது ஒரு மாதிரி இருக்குது. ஜிமினும் ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணி உங்கள் கூட என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் உங்களை ரொம்ப ஃபோர்ஸாக வாலில் பின் பண்ணி உங்களோட ஒரு லெக்கை எடுத்து அவரோட ஹிப்பில் போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு உள்ளே ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது.
நீங்கள் பயங்கரமாக கத்துறீங்க. ஜிமினோட ஷோல்டரில் போட்டு டேப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவர் எதையுமே காதிலே வாங்காமல் அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் உங்களால் ப்ரீத்தே பண்ண முடியல. ஏன்னா இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட், அதனால உங்களால் பேர் பண்ண முடியல. நீங்கள் ஜிம்மியோட ஷோல்டரில் தட்டிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் அவரோட அந்த ப்ளஷரபிள் ஐஸை ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய ப்ரீத்திங்கோடு உங்களை பார்க்குறாரு. என்ன ஜிமின், என்னால் முடியல, ப்ளீஸ், இங்கே எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை, ஏன் இப்படி பண்ணுற, கொஞ்சமாவது ரிலாக்ஸ்டாக பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி கேட்குறீங்க. சரி அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே அங்கேருந்து லிஃப்ட் பண்ணுறாரு. ஃபைனலி உங்களோட பெட்டுக்கு வந்து உங்களை அப்படியே த்ரோ பண்ணுறாரு. உங்கள் மேலே வந்து பண்ணுறாரு. நீங்கள் வைட் ஐஸில் அவரை பார்க்குறீங்க. ஜிமின், ப்ளீஸ் பி ஸ்லோ. எனக்கு உன்னை பார்த்தா நீ என்னமோ இன்னைக்கு என்ன ஒரு வழி பண்ணாமல் விட போகிற மாதிரி தெரியல, ப்ளீஸ் அப்படி சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாரு. வைன், என்ன இருந்தாலும் இவ்வளோ நாள் நீ நிறைய என்னை கெஞ்ச விட்டுருக்க. ஒரு மனசாட்சி இல்லாமல் என்னை ஒரு டைம் கூட உன்னை கிட்ட நெருங்க விடல. நீ அதுக்கெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் தர வேணாம். இன்னைக்கு நைட் நான் சொன்ன மாதிரி யூஆர் மை ப்ரே. ஸோ உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. யூ கேன் மோன், யூ கேன் ஸ்க்ரீம், என்ன வேணாலும் பண்ணிக்கோ, பட் என்னை ஸ்டாப் மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வைல்டாக அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் என்ன, அவர் சொன்ன மாதிரி தான் நடக்குது. நீங்கள் வெறும் கத்துறீங்க, அவ்வளோதான் உங்களால் பண்ண முடியுது. பட் ஜிமின் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்களும் அவரோட டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நீங்களும் அவர் கூட ஹாப்பியாக இருக்கீங்க. எப்படியோ உங்களோட லவபிள் ரொமான்டிக் லாங் பிஸி நைட் போயிட்டுருக்குது. இப்படியே ரொம்ப நேரம் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock இருக்கும். ஃபைனலி ஜிமின் இப்போ தான் உங்களை ஃப்ரீயாக விட்டுறாரு. நீங்களும் அவரும் சீலிங்கை பார்த்த மாதிரி பயங்கரமாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் ஹெவியாக ப்ரீத் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறாரு. ஓ, இப்போ தான் உங்களுக்கு என்ன விடணும்னு தோணுச்சா? ஆமாடி, இப்போ தான் நான் ஒரு ஆளியாக சாட்டிஸ்ஃபைட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்து லவ் யூ செரி, போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை புஷ் பண்ணி ஒரு ஷை ஸ்மைல் பண்ணுறீங்க. ஆனாலும் நீங்கள் ரொம்ப மோசம். அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு கிட்ட புல் பண்ணி உங்களை ரேப் பண்ணிக்கிறாரு. சொல்லிடி பொண்டாட்டி, இன்னிலிருந்து நீ என்னோட பொண்டாட்டி. உன்னை தூரமாக இருந்து ஒளிஞ்சொழிஞ்சு பார்க்க தேவையில்லை. அப்புறம் அப்பங்கிட்ட பர்மிஷன் கேட்டு பார்க்க தேவையில்லை. இனிமே உன் அப்பா தான் என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் உன்னை பார்க்குறதுக்கு. ஒரு 6 மாதத்துக்கு உன்னை இந்த பக்கமே கூட்டிகிட்டு வரதில்ல பாரு. என்ன நீங்கள் ஆகணும் என் அப்பா கிட்டே போகிறீங்க? அது என்னமோ தெரியல, உன் அப்பனோட மூஞ்சி ராசி உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் திரும்புறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் ஃபேஸை கப் பண்ணி, பின்ன என்னடி உருகி லவ் பண்ணா உன்னை பார்க்க அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? உன்னை இந்த மாதிரி என் கிட்ட வச்சுக்கணும்னு எனக்கு எவ்வளோ நாள் கனவு தெரியுமா? சும்மா என் அப்பா பாரு, உன் அப்பா வந்து நம்ம 2 பேருக்கு நடுவில் ஓவராக கேம் விளையாடிட்டே இருக்கான். அவனுக்கு பொறாமை, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு அவனுக்கு பொறாமை. ஜிமின் போதும், என் அப்பா அவன் இவன் சொல்லாதீங்க, எனக்கு கோவம் வந்துடும். இவ்வளோ நாளாக எனக்கு வந்தது பேர் என்ன, கோவம் இல்லாமல் சந்தோஷமா? ஆனால் என் அப்பாவும் இதே தான் சொல்லுவார், உங்களை பார்த்தாவே அவருக்கு பிடிக்காதான். என்ன? ஓ, இதெல்லாம் வேறு சொன்னானா? அதை அவன் சொல்ல தேவையில்லை, எனக்கே தெரியும். அது என்ன, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குன்னு சொன்னீங்க? ஓ ஆமாம், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன்.
நம்ம 2 பேரும் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய ப்ரமோஷன் கிடச்சிருச்சு. பட் என்னை வேறு ஸ்டேட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதான் ஏன் பண்ணாங்க? அது என்னோடய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த பிரான்ச் ரொம்ப டல்லாக போயிருக்குன்னு என்னை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க வைன். ஓ அப்படியா? அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். எனக்கும் ரொம்ப ஹாப்பி தான். உன் ஃபேமிலிக்கிட்டேருந்தும் என் ஃபேமிலிக்கிட்டேருந்தும் நம்ம கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயாக தனியாக ஹாப்பியாக எல்லாம் பண்ணலாம். அதுக்கு தான் உங்களுக்கு ஹாப்பியா? பின்ன வேறு என்ன? இவ்வளோ நாளாக நம்ம ஃபேமிலியோட பிரச்சனையிலே நம்ம ஒழுங்காக லவ் பண்ண டைம் கிடைக்கவே இல்லை வைன். இனிமேல் அங்கே போயிட்டு என் பொண்டாட்டியை கொஞ்சம் தான் என்னோடய வேலையே. அப்போ ஆஃபீஸ் காலையிலேருந்து நைட் வர ஆஃபீஸ், நைட்டு இருந்து திரும்ப காலையில் வர என் ஒய்ஃப். போதும் விடுங்க. என்ன அப்படின்னா என்னோடய ஆஃபீஸில் என்னோடய ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டுமா? ஃபஸ்ட்டு பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே 2 பேரும் நல்லா கொஞ்சிட்ருக்கீங்க. இப்படியே உங்களோட 2 டேஸும் பாஸ் ஆகுது. இப்போது ஃபைனலி இங்கே கிளம்ப வேண்டிய டே. நீங்கள் உங்களோட லக்கேஜஸ் எல்லாம் உங்கள் காரில் பேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்களும் உங்களை ரொம்ப ஹாப்பியாக சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்களும் அங்கேருந்து கிளம்பி ஜிம்மினோட வாக்கிங் பிளேஸ் நெக்ஸ்ட் டேட் போயிட்டீங்க. போகிற வழியெல்லாம் ஒரே லவ்லி மூமெண்ட்ஸ் தான். அப்புறம் ஃபைனலி அவருக்கு அலர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா வீடு, அந்த வீட்டுக்கிட்ட தான் போயிட்டுருக்கீங்க. அந்த ஏரியாவே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி வில்லேஜ் மாதிரி இருக்குது. ஜிமின், என்ன இந்த பிளேஸ் ரொம்ப ரூரலாக இருக்குது? ஆமாம், இது ஒரு கிராமம். இங்கே தான் எனக்கு இப்போ போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஊர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. வைன், உனக்கு இந்த பிளேஸ் ஓகேவா? உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஜிமின், எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போது? இவ்வளோ அழகான ஒரு அமைதியான கிராமத்தில் வாழ்கிறது ரொம்ப கொடுத்து வச்ச ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு அமைதியான பிளேஸில் இருக்கணும்னு ஆசை. ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அப்போ ஜிமின் உங்களோட கைக்குள்ளே அவரோட கையை வச்சுருக்காரு. அப்போ உங்களோட கையில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. எனக்கு தெரியும்டி உனக்கும் இந்த இடம் பிடிக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஃபைனலி பேசிகிட்டே உங்களோட வீட்டு முன்னாடி போய் ஸ்டாப் பண்ணுறாரு காரு. அந்த வீடு எப்படி இருக்குன்னா இப்போ நான் தமிழில் கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜையும் நான் கொடுத்துருக்கேன். அப்போது ஜிமின் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் ஜிம்மியை பார்க்குறீங்க. வீடு நல்லா இருக்குல்ல? நல்லாயிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா வைன்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே அந்த வீட்டை ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ அந்த வீட்டோட அட்டிக் விண்டோ கிட்ட யாரோ நின்றுட்டு உங்களே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் சடனாக ஜர்க் ஆகிட்டு உத்து பார்க்குறீங்க. ஜிமின், அங்கே யாரோ நிற்கிற மாதிரி தெரியல. என்ன? அப்போ அங்கே ஒரு பர்சன் வராரு உங்களை நோக்கி தான். ஹலோ, ஆர் யூ மிஸ்டர் ஜிமின் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாரு. அப்போ ஜிமினும் எஸ் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் அங்கே ஒருத்தர் வந்து உங்கள் லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வராரு. ஜிமின், உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லா க்ராசரியும் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு இன்னும் ஏதாவது தேவைப்பட்டால் ஜஸ்ட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓ, நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். இல்லை, உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் நீங்கள் அந்த பார்த்த விஷயத்தையே மறந்துட்டீங்க. நீங்கள் பெரிய ஸ்மைலோட அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறீங்க. அந்த வீடு உள்ளுக்குள்ளே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்போ அங்கே ஒரு மெய்ட் நின்றுட்டுருக்காங்க. இவங்க தான் செயின். இவங்க இந்த வீட்டில் மெய்டாக இருக்காங்க. புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அவங்கக்கிட்டேயும் கேட்கலாம். அப்புறம் இப்படியே அந்த வீட்டை பற்றி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் எல்லாத்தையும் ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்டுட்ருக்கீங்க. இப்படியே ரொம்ப நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது.
இப்போது அந்த வீட்டிலேருந்து அந்த மெய்ட் ஜேன், அப்புறம் உங்களுக்கு அந்த வீட்டோட கீ கொடுத்த அந்த மேனேஜர் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இப்போது நைட் ஒரு 7 o'clock இருக்கும். நீங்கள் ஜிமின் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து கிச்சனில் டின்னர் மேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் வந்து உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் கூட தொல்லை தாங்க முடியாமல் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. நல்லா இருக்கா? அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? அதுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா? அச்சச்சோ! அப்படின்னா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூனில் எடுத்து ஜிமின் கிட்ட காட்டுறீங்க. என்னது இது? நீங்கள் தானே சொன்னீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு. இந்தாங்க. வயன் காமெடி பண்ணிகிட்ருக்கியா? நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன்னு உனக்கு புரியலையாடி? நான் உன்னை டேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன், ஏன்னா ஃபுட்டை எடுத்து நீட்டிகிட்ருக்க. எனக்கு பயங்கரமாக பசிக்குதுடி. அதுதான் சொன்னேன் சாப்பிடுங்கன்னு. அந்த பசி இல்லடி, இது வேறு பசி. அதுக்கு ஃபஸ்ட்டு டின்னரை முடிக்கணும், அப்புறம்தான் அதெல்லாம். எனக்கு டின்னரே வேணாம் வாயன். நீ எனக்கு டின்னராக வந்தா ஓகே. ஆனால் எனக்கு பசிக்குதே. உனக்கும் பசிக்குதா? யூ பாவட். உன் ஃப்ளாட்டி புத்தியை ஸ்டார்ட் பண்ணாத. நான் ஃபுட்டை சொன்னேன், எனக்கு பசிக்குது. நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா அதெல்லாம் பண்ணலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த மாதிரி கொஞ்சிட்டே டின்னர் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஃபைனலி டின்னர்லாம் முடிச்சுட்டு ஜிமின் உங்களை அப்படியே கிச்சன்லேருந்து அலைக்கா தூக்கிட்டு ரூமுக்கு போகிறாரு. அப்போ உள்ளே போனோடனே டக்குன்னு கரண்ட்டு போயிடுச்சு. அவ்வளோதான், நீங்கள் பயந்துட்டீங்க. பயந்து ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஜிமின் கரண்ட்டு போயிடுச்சு. வயன் அதனால என்னடி, நம்மளுக்கு வெளிச்சம் தேவைப்படுமா என்ன? அதுக்குன்னு பிச் டார்க்காக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. நகரு அப்படி சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் எனக்கு பயமாக இருக்குது. இப்போ என்ன உனக்கு எலக்ட்ரிசிட்டி தானே வேணும்? அப்படின்னா நான் ஒன்று சொல்லட்டா? என்ன? என்னோடய ப்ளக்கை உன்னோட சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணி நம்ம நிறைய எலக்ட்ரிசிட்டியை டெவலப் பண்ணலாமா? யூ பவர்ட். நீ தானடி கரண்ட் வேணும்னு சொன்ன. நம்ம 2 பேரும் சேர்ந்தா உருவாகிற கரண்ட்டை விடவா இந்த கரண்ட்டெல்லாம் வறுத்து? ஜிமின் விளையாடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னேன். வைன் சீரியஸாக சொல்லிகிட்ருக்கியா? நான் கூட இருக்கும்போது உனக்கு என்னடி பயம்? அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உருட்டிகிட்ருக்காரு. நீங்கள் அவர் கூட மேனேஜ் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. ப்ளீஸ் என்னங்க, எனக்கு லைட் வேணும். ஏவா ஒருத்தி. சரி இரு, நான் இங்கே ஜென்ரேட்டர் ரூமுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பெட்லேருந்து எந்திரிச்சு போகிறாரு. ஜிமின் நான் மட்டும் தனியாக இங்கே இருக்கணுமா? வயன் பயப்படாமல் இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கீழே போயிட்டாரு. நீங்கள் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஜிமின் பின்னாடி போகவும் முடியல, அங்கே உட்காரவும் முடியல. உங்களுக்கு இருட்டுனாவே ரொம்ப பயம். ஸோ நீங்கள் பயந்துட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது யாரோ உங்களை பார்த்துட்டே இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. எஸ், இப்போ மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. யாரோ உங்களை பார்த்துட்டே இருக்க மாதிரி. அப்போ நீங்கள் ரொம்ப பயந்துட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் காது கிட்ட, ஹே பியூட்டிஃபுல், வாட்ஸ் யுவர் நேம்? யார் அது அப்படின்னு சொல்லி டக்குன்னு டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட ரூம் டோர் தான் க்ளோஸ் ஆகிடுச்சி. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகிடுச்சி. நீங்கள் டக்குன்னு பெட்லேருந்து எழுந்து நிற்கிறீங்க. ரூம் டோர் எப்படி தன்னால் க்ளோஸ் ஆச்சு? அப்போ நீங்கள் காது கொடுத்து கேட்குறீங்க. அது ஒரு ஃபுட் ஸ்டெப் சவுண்ட். அவ்வளோதான், உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. அந்த சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கிட்ட தான் வருது. உங்களுக்கு நல்லா புரியுது, யாரோ உங்கள் கிட்ட வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்போ உங்கள் காது கிட்ட,
யார்? ஜிமின், நீ தானே இந்த மாதிரி வாய்ஸ் மாற்றி பேசி என்னை பயன்படுத்திகிட்ருக்க? ப்ளீஸ் ஜிமின், எனக்கு பயமாக இருக்குது. நான் உன்னை லைட் போட சொன்னால் என்ன பண்ணிட்டுருக்க நீங்கள் வந்து? ஜிமின், அவன் யார்? உன்னோட புருஷனா? என்ன? அப்போது உங்களை யாரோ டைட்டாக பேக் ஹக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் சடனாக ஃப்ளின்ச் ஆகிட்டீங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான் கையில் ஒரு கேண்டிலோடு நின்றுட்டுருக்காரு. அவ்வளோதான், நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஜிமின், என்ன? ஏய் வயன், என்னாச்சு உனக்கு? எதுக்குடி? ஏய் வயன், இங்கே பாரு, என்னாச்சு உனக்கு? ரொம்ப பயந்துட்டே என்ன? ஆமாம், ஐம் சாரி வயன். நான் கேண்டிலோடு வந்துட்டேன்ல, நான் தான் இருக்கல, பயப்படாத என்ன? இல்லை, அது இல்லை, இங்கே. ஆமாம், எனக்கு புரியுது. ஜென்ரேட்டர் ரூமில் ஃபியூல் காலியாக இருக்குது. நாளைக்கு நம்ம டவுனுக்கு போய் ஃபியூல் வாங்கிட்டு வந்துடலாம். இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா வாயின்? அப்படிங்க ஷாக்கிங்காக ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின், அப்போது நம்ம நைட்டு ஃபுல்லாக இருட்டில் தான் இருக்க போகிறோமா? வயன், இங்கே பாரு, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, இங்கே பாரு, நான் கேண்டிலெல்லாம் இங்கே எழுத்தி வைக்கிறேன். நீ வந்து பயப்படாமல் என் கூட இருன்னு. நான் உன் கூட இருக்க வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகிடாது. அப்போ நீங்கள் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டே அவர் கூட இந்த மாதிரி பேசிகிட்ருக்கீங்களே, பட் உங்களோட சைடு ஐஸ் இருக்குல்ல, உங்களோட சைடு ஐஸில் ஒரு தேர்ட் பர்சன் உங்கள் கண்ணுக்கு தெரியுறாங்க. அவ்வளோதான், இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஹார்ட் பீட்டே ஸ்கிப் ஆகிடுச்சி. நீங்கள் ஜிமினோட செஸ்ட்டில் இன்னும் நல்லா உங்கள் ஃபேஸை அழுத்தி வச்சு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ அவரும் அவரோட ஒரு கையால் உங்களை டைட்டாக ரேப் பண்ணி சிரிக்கிறாரு. அப்புறம் உங்களை அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வந்து அங்கே பக்கத்தில் இருக்க டேபிளில் அந்த கேண்டிலை வச்சுட்டு இன்னும் நிறைய கேண்டில்ஸ் எல்லாம் அந்த ரூமில் லைட்டப் பண்ணுறாரு. உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, ஏன்னா அந்த ரூமில் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. ஓகேவா? இதுக்கு மேலே உனக்கு வெளிச்சம் வேணுமா என்ன? ஓகே. இதுக்கு போய் இவ்வளோ பயப்படுற? இருட்டில் இருந்து பாருங்க தெரியும். இருட்டில் தான் நான் இங்கேருந்து கீழே வரைக்கும் போய் ஜென்ரேட்டர் ரூமில் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். அப்போ உங்களுக்கு பயமாக இல்லைன்னா எனக்கு இருக்காதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு அந்த பக்கம் படுக்கிறீங்க சைடில். அவனா இவளுக்கு வந்துடும் மூக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்கள் கிட்டே வந்து உங்களை பேக்கப் பண்ண மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு உங்கள் நெக்கில் அவரோட ஃபேஸை வச்சிட்ருக்காரு. சாரிடி பொண்டாட்டி, இதுதான் சாக்குன்னு என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு நினைக்காத. எப்படி இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க? நீ யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை டர்ன் பண்ண வச்சு உங்கள் மேலேயே வராரு. அப்போ நீங்கள் ப்ளஷ் பண்ணிகிட்டே அவரை பார்க்குறீங்க. அவரும் உங்கள் கிட்ட லீனாயி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் டைட்டாக அவரோட ஹேரை பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே உங்களோட ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அப்போது மிடில் ஆஃப் த ப்ராசஸில் திரும்பவும் உங்களோட ஐஸ் கார்னரில் அந்த ரூமோட மூலையில் இருட்டுக்குள்ளே ஒரு பர்சனோட உருவம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. அவ்வளோதான், அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் வேறு லெவலில் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் டக்குனு ஜிமினை புஷ் பண்ணிடுறீங்க. அவர் உங்களுக்குள்ளேருந்து புல் அவுட் பண்ணிவிட்டு சைடில் போய் விழுகிறாரு. வயன், என்ன பண்ண நீ இப்போ? ஜிமின், அங்கே பாரு, யாரோ நின்றுட்டுருக்க மாதிரியே இருக்கு. என்ன லூசா நீ? இங்கே நம்மளை தவிர வேறு யாருமே இல்லை. ஆனால் நீ ஒரு செகண்ட் அங்கே பாரு ஜிமின், இப்போவும் நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க அந்த ஐஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயங்கரமாக வளர்றீங்க. உங்களுக்கு பேச்சே வரல, கை காலம் பயங்கரமாக ஷிவர் ஆகுது. அப்போ ஜிமினும் அவரோட ஐப்ரோஸை சுருக்கி உங்களை பார்க்குறாரு. அப்புறம் அப்படியே டர்ன் பண்ணி அந்த ரூமோட கார்னரில் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அவ்வளோதான், நீங்கள் டக்குன்னு அந்த பிளாங்கெட்டில் புல் பண்ணி உங்களை கவர் பண்ணிக்கிறீங்க. வயன், அங்கே யாருமே இல்லடி, என்னாச்சு உனக்கு? இல்லை, இங்கே நம்மளை தவிர
வேற யாரோ இருக்காங்க, அவங்க நம்மளே பார்த்துட்ருக்காங்க. ஜிமின், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு எனக்கு இங்கே ரொம்ப பயமாக இருக்குது. என்ன வயன், எதையாவது பார்த்து பயந்துட்டியா? இருட்டுக்குள்ளே எதை பார்த்தாலும் அப்படி தாண்டி இருக்கும். இங்கே பாரு, இந்த ரூமில் மட்டும் இல்லை, இந்த வீட்லேயே உன்னையும் என்னையும் தவிர யாருமே இல்லை, புரியுதா? அது மட்டும் இல்லாமல் உன் கூட தான் நான் இருக்கேன். அப்படியே யார் வந்தாலும் என்னை மீறி உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்து உங்களோட பிளாங்கெட்டை புல் பண்ணுறாரு. நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. வாயன், விட்ரி, என் மூடை ஸ்பாயில் பண்ணாத வாயன். இந்த மாதிரி பாதிலெலாம் என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது, விடு. ஆனால் ஜிமின், எனக்கு பயமாக இருக்குங்க. நான் தான் இருக்கேன்னு சொல்கிறேன்ல, விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிளாங்கெட்டை புல் பண்ணுறாரு. பட் நீங்கள் திரும்ப விட மாட்டேன்றீங்க. வயன், எனக்கு டென்ஷன் ஆகிடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில், விடு, பிளாங்கெட்டை விட்ரி. எனக்கு பயமாக இருக்குது, யாரோ என்னையே பார்த்துட்ருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிமின், என்னை விட்டுரு. வயன், இங்கே பாரு, காமெடி பண்ணிகிட்ருக்காத, எனக்கு கோவம் வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்கிட்ட விளையாடுனா என்னால் பொறுமையாக அவங்க கூட பேசிகிட்டு இருக்க முடியாது. ஒழுங்காக பிளாங்கெட்டை விடு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஜிம்மினை பார்த்தாவே பயமாக இருக்குது, அவர் மிரட்டுறது. நீங்களும் மெத்து உங்களோட கையை பிளாங்கெட்லேருந்து எடுக்கிறீங்க. அப்போ ஜிம்மின் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை மெத்துவாக உங்கள் மேலேருந்து புல் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட எல்லாமே ரிவீல் ஆகுது. அந்த கேண்டில் லைட்டில் அந்த டார்க் ரூம்குள்ளே நீங்கள் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக தெரியுறீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு வாவ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறாரு. பட் உங்களுக்கு அந்த வாய்ஸ் டபுளாக கேட்குது. அவ்வளோதான், உங்களுக்கு ஜர்க் ஆகிடுச்சி. நீங்கள் டக்குன்னு ஜிம்மினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான், அவரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமின், இப்போ உனக்கு ஏதாச்சும் வாய்ஸ் கேட்டுச்சா? வயன், மூடிட்டு படுக்கிறியா, டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவர் விட்டதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து பிளாங்கெட்டை கவர் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்ததையும் ஃபீல் பண்ணதையும் உங்களால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ஏன்னா அது ஜிமினுக்கு தெரியல. ஸோ உங்களால் அதை 100% நம்ப முடியல. வயன், இந்த மாதிரி டைமில் என்னடி யோசனை? ஒன்றும் இல்லை, அமைதியாக இருந்தனா எனக்கு எப்படி மூடு வரும்? ஒன்றும் இல்லை, பயப்படாத. நான் உன் கூட தான் இருக்கேன். உனக்கு புது பிளேஸில், அதனால் உனக்கு அப்படி ஃபீல் ஆகும், சரியா? அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கம்ஃபர்ட்டாக பேசிகிட்டே அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. ஃபைனலி நீங்கள் 2 பேரும் ஹெவியாக ப்ரீத் பண்ணுறீங்க. ஜிமினும் உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. லவ் யூ செரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஸ்லீப் வெல் பொண்டாட்டி, லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கும் டயர்டில் நல்லா தூக்கம் வருது. இப்போ அப்படியே அந்த ரூம் கார்னரை காட்டுறாங்க. எஸ், நீங்கள் பார்த்தது உண்மைதான். அங்கே ஒரு பிளாக் வரும், ரெட் ஐஸில் ஒரு மாதிரி க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்களையே பார்த்துட்ருக்குது. இதுவும் உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்குது. வயன் எந்திரிடி. வயன், என்ன ஜிமின்? எந்திரி வயன், எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடும். இப்போ ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணு, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். எனக்கு டயர்டாக இருக்குது. வயன், நான் போனதுக்கப்புறம் தூங்கு, சரியா? எந்திரிடி அப்படின்னு சொல்லி உங்களை எழுப்பி உட்கார வைக்கிறாரு. ஜிமின், ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம், எனக்கு டயர்டாக இருக்குது.
அந்த ஆப்ஷன் இருந்தால் நான் ஏண்டி உன்னை எழுப்புறேன். இங்கே ஆர்டர்லாம் பண்ண முடியாதுடி, நீ தான் குக் பண்ணணும், எனக்கும் குக் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சி உலுக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் நீங்கள் உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. சாரி, நான் குக் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் 2 கையும் ஜிமிக்கிட்ட காட்டுறீங்க. என்னை தூக்கிட்டு போ, எனக்கு காலெல்லாம் வலிக்குது. ஓ, கால் வலிக்குதா? தூக்கிட்டு போ, நீ பண்ண வேலையில் தான் எனக்கு கால் வலிக்குது. இப்போது எனக்கு ரெஸ்ட் கொடுக்காம உடனே குக் பண்ண சொல்கிற. உன்ன மாதிரி ஒரு க்ரூவல் ஹஸ்பண்ட் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. காலையிலே சாப விட ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜிமின் தூக்கிட்டு வாஷ்ரூம்குள்ளே போகிறாரு. வாஷ்ரூம்குள்ளே என்ன நடக்கும் அதுதான் நடக்குது. யூ பாவட், நீ மேலே மேலே என்னை டயர்டாக்கிட்டே இருக்க, அப்புறம் நான் உனக்கு குக் பண்ணி தரவே மாட்டேன், போ. அவ்வளோதான், முடிஞ்சது. ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டவல் மட்டும் ரேப் பண்ணிவிட்டு வெளியே வந்து உங்களை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபைனலி டக்குன்னு கீழே போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ஒரு 2 ஆர்ம்ஸ் வந்து உங்களை பேக் ஹக் பண்ணுது. ஓ, இங்கேயும் வந்துட்டியா, போய் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகு. அப்போ அந்த ஆர்ம்ஸ் உங்களை ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஜிமின், அப்புறம் எனக்கு தெரியாது, உனக்கு தான் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசல்ட்டாக குக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் இயர்ஸில் Your smell is too good. எப்போதான் ஃப்ரெஷ் அப் ஆனியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அவ்வளோதான், உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. சி, குக்கர் விசிலா அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்கள் ஹார்ட்டில் கையை வச்சு தேய்ச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஸ்பீடாக துடிக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. பொண்டாட்டி, சி, எதுக்கு இப்போ அப்படி கத்துறீங்க? சும்மா உங்களை விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுறேன் என் பொண்டாட்டி, குக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு உங்ககிட்ட பேசிகிட்ருக்காரு. பண்ணிட்டேன், என்னடி அப்படி சலிச்சிக்கிற? ஜிமின், நீ ஹக் பண்ணுறதுக்கு முன்னாடியே யாரோ என்னை ஹக் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண ஜிமின். எப்போ பாரு அதே நினப்பு, கள்ளி. ஏய், அது இல்லை, நிஜமாகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. யாரோ என்னை ஹக் பண்ணுற மாதிரி என் காதுக்கிட்ட வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டியான்னு கேட்டாங்க. நான் தான், என்ன, என்னோடய சோல் தான் உன்னை ஹக் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது உன்னை பற்றியே தானே யோசிச்சுட்டு பண்ணிகிட்ருந்தேன். அதனால் என்னோடய சோல் என் பாடியிலேருந்து தனியாக வந்து உன்னை ஹக் பண்ணியிருக்கோம். ஜிமின், விளையாடாதீங்க, நான் சொல்கிறது கேளுங்க. இங்கே யாரோ தேர்ட் பர்சன் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நைட்டு இருந்து. வயன், மறந்துட்டியா? உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சிடி, உன் புருஷன் உன் கூட, நான் இங்கே தான் இருக்கேன். அப்போ எப்போவும் கல்யாணத்துக்கு முன்னாடி மாதிரி கனவு உலகத்தில் இருக்கே என்ன? யாரோ உன்னை பார்த்துட்டே இருக்க மாதிரி, யாரோ உன்னை வந்து ஹக் பண்ணுற மாதிரி, யாரோ உன் காதில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டியாடி அப்படின்னு கேட்குற மாதிரி. அது எல்லாத்தையும் கேட்க வேண்டியவன் நான் இங்கே தானே இருக்கேன். உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, உன்னோட ட்ரீம் ட்ரூ ஆகிடுச்சி, உன் புருஷன் உன் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன், புரிஞ்சதா அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னாடி கையை ஆட்டிகிட்ருக்காரு. ஜிமின், விளையாட்டுத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? நான் சொல்கிறதுல ஒரு கொஞ்சமாவது உனக்கு சீரியஸாக தோணலை? யாரோ இருக்காங்க, எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமாம் தானே, ஃபீல் ஆகுது தானே? யாரோ நம்மளை தவிர இருக்காங்க தானே? ஆமாம், இருக்காங்க. என் பொண்டாட்டி, அப்புறம் என் பொண்டாட்டியோட பைத்தியம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினோட ஷோல்டர்லேயே அடிக்கிறீங்க. அவரும் ஐ ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் 2 கையும் பிடிச்சி உங்கள் பின்னாடி அப்படியே ஒரே கையில் பின் பண்ணுறாரு. உங்கள் ஜாவை டைட்டாக பிடிச்சி அவரோட ஃபேஸு கிட்ட பார்க்குறாரு. என்னடி பொண்டாட்டி, உன் கல்யாணத்தை மறந்துட்டு இன்னமும் நான் உன் கூட இருக்க மாதிரி ட்ரீமில் வாழ்ந்துட்டுருக்க. செல்ல பொண்டாட்டி,
அம்மு சரி என் அழகி. ஜிம்லேருந்து வெளியே வா. குக் பண்ணி முடிச்சிட்டியா? எனக்கு எடுத்து வை. நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் டே. உன்னை விட்டு போக எனக்கு மனசே வரல வாயின். ஆனால் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் டே வாச்சே, நான் போயே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர் போய் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அவரோட பேக் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அங்கேயே நின்று சிம்மினே பார்த்துட்ருக்கீங்க. என்ன இவர் நம்ம சொல்கிறத காதிலே வாங்கலையே அப்படின்ற மாதிரி. ஒரு வேளை நம்மளோட ஹாலுசினேஷனாக இருக்குமோ? புது இடம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டின்னர்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போய் சிமினுக்கு ஃபீடே பண்ணி விடுறீங்க. அவர் சிரிச்சுட்டே அவரோட திங்ஸில் எடுத்து வச்சிட்ருக்காரு. போதும் போதும் நீ டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாரு. பாய் சொல்லாமல் கூட போகிறான் பாரு அப்படின்னு மமுல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜிமின் வேகமாக ஓடி வந்து உங்களை டக்குன்னு ஹக் பண்ணி, பைடி பொண்டாட்டி மறக்காமல் சாப்பிட்ரு, அப்புறம் நான் போனதுக்கப்புறம் வேணால் கனவுல வாழ்ந்துட்டுரு என்ன, பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் பவுலோட வீட்டுக்குள்ளே வரீங்க. வீட்டுக்குள்ளே வந்து அந்த வீட்டை சுற்றி பார்க்குறீங்க. நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. அந்த மேடம் மதியத்துக்கு மேலே தான் வருவாங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. வயன் கண்டிப்பாக அது உன்னோட ஹாலுசினேஷன் தான். சும்மா கண்டதை போட்டு பயந்துட்டுருக்காத. இந்த வீடு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, ஆன்டிக் மாடல். இந்த மாதிரி வீட்டெல்லாம் பார்க்க லைட்டாக க்ரீப்பியாக தான் இருக்கும். பட் நீ உன் மனசை தேத்திக்கணும், கண்டதையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே புத்தி சொல்லிவிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க. ஃபைனலி அந்த வெசல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி அந்த வீடெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி ஒரு ரூமாக திறந்து பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு ரூமும் ஒரு யூனிக் டிசைனில் இருக்குது. எல்லாமே உட்டனில் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க வால், அங்கே இருக்க சீலிங், அங்கே இருக்க தரைன்னு சொல்லி எல்லாமே உட்டனில் தான் இருக்குது. பார்க்குறக்கே ஒரு மாதிரி அவ்வளோ எலகண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அப்புறம் ஃபைனலி அங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் மட்டும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் கிட்டே போய் பார்க்குறீங்க. அந்த ரூம் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி பெரிய கதவு. அந்த ரூமோட அந்த கதவே அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் ஒரு வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஒரு வேளை இதுதான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குமோ, நம்ம தெரியாமல் வேறு பெட்ரூமில் தங்கியிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாபை ட்விஸ்ட் பண்ணுறீங்க. அதை ட்விஸ்ட் பண்ணும்போது இந்த பழைய மரத்துலேருந்து ஒரு சவுண்ட் வருமே, அது மாதிரி வருது. அப்படியே அந்த டோரை மெத்து ஓப்பன் பண்ணுறீங்க. உள்ளே பார்த்தா அவ்வளோ பெரிய ரூமு. அந்த ரூமில் இருக்க பெட் கிங் சைஸ் பெட், அங்கே இருக்க சேர், கவுச் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ஒயிட் கலர் க்ளோத் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி அந்த ரூமை ரொம்ப சேஃபாக பார்த்துட்ருக்காங்கன்றது உங்களுக்கு புரியுது. அப்படியே மெத்துவாக உள்ளே போகிறீங்க. அப்போ அந்த ரூமில் ஒரு பெரிய போர்ட்ரேட் இருக்குது. அப்படியே நீங்கள் டேர்ன் பண்ணி அந்த போர்ட்ரேட்டை பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ஃபோட்டோவில் ஒரு ஹேண்ட்ஸம் மேன் நின்றுட்டுருக்காரு. அந்த மேன் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கான். கையிலலாம் டேட்டோஸ் போட்டுட்டு, பஃபி ஹேரு, டோ ஐஸு, ஒரு மாதிரி பண்ணி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. பார்க்குறக்கே அந்த பர்சன் அவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கார். வாவ் ஹேண்ட்ஸம் அப்படிங்க டக்குனு வாயை க்ளோஸ் பண்ணுறீங்க. மை காட், இந்த வேர்டை நானாக சொன்னேன். ஓ சாரி ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களை நீங்களே தலையில் அடிச்சுக்கிறீங்க. பாவி, ஓ புருஷன் இருக்கும்போது இன்னொருத்தனை பார்த்து ஹேண்ட்ஸம்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே இன்னும் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அங்கே ஒரு பெரிய கபார்டு இருக்குது. திறந்து பார்க்கலாமா, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. டோர், கபார்ட் டோர் எப்படி தனால் ஓப்பன் ஆகுது? வயன் மேடம், ஜீன் நீங்களா?
நான் பயந்தே போயிட்டேன். வயன் மேடம், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சும்மா சுற்றி பார்க்கலான்னு. ஆனால் நாங்கள் சொல்ல மறந்துட்டோம். இந்த டோரை யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் அதை நாங்கள் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டோம். ஏன் இந்த டோரை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க? எங்களுக்கு தெரியல. பட் இந்த ரூம் டோரை மட்டும் யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது, உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் திறந்து உள்ளே வந்துட்டீங்களா? ஓ, ஐம் சாரி. நான் சும்மா சுற்றி பார்க்கலான்னு தான் வந்தேன். எனக்கு இது தெரியாதுல்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரூம்லேருந்து வெளியே வரீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. ஒரு மாதிரி திருத்தன்னு முழிக்கிறீங்க. என்னடா பெரிய தப்பாக பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினும் அந்த ரூமை லாக் பண்ணுறாங்க. வயன் மேடம், நீங்கள் எப்போவும் இந்த ரூம்குள்ளே மட்டும் வந்துடாதீங்க. இந்த ரூம்க்கு என்னாச்சு? இந்த ரூம்க்கு ஒன்றும் ஆகலை. பட் இந்த ஹவுஸ் ஓனர் வந்து இந்த ரூமை கொஞ்சம் திறக்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அவங்க பேச்சை மீறுற மாதிரி ஆகிடும் இல்லையா, அதனால தான் சொன்னேன். அப்படியா? இட்ஸ் ஓகே ஜெயின், நான் இதுக்கு மேலே திறக்க மாட்டேன், சரியா? அதை விட வைன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? இப்போ தான் முடித்தேன். சரி, நீ வா, நம்ம கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு போகிறா. அப்போ டேர்ன் பண்ணி அந்த டோரையே ஒரு மாதிரியாக பார்க்குறா. ஃபைனலாக நீங்களும் சேனும் பேச ஆரம்பிக்கிறீங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறீங்க. அப்புறம் கொஞ்சம் வாக்கெலாம் பார்க்குறீங்க. இப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது. ஹலோ, என்னடி பொண்டாட்டி, லஞ்ச் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இப்போ தான் சாப்பிட்டேன். சரி, நீ என்ன பண்ணுற? நான் சும்மா அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் செயின் வந்தாங்க, செயின் கூட பேசிகிட்டு இருக்கேன். எப்படி உன் கூட நல்லா பழகுறாளா? நல்ல பொண்ணு, என் கூட நல்லா பேசுகிறா. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டிங்களா? உனக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்கா? கிடச்சிருக்கு. நீங்கள் எப்போ வருவீங்க? இப்போ தாண்டி ஆஃப்டர்நூன் ஆகுது. நான் வர 7:30 ஆகும். என்ன 7? 7 அதுதான் என்னோடய ஆஃபீஸ் டைமு. ஆமாம், அது அங்கே. பட் இங்கேயுமா? சீக்கிரம் வர வைடி ஃபோனை, என்னை வேலை செய்ய விடாமல் மூடை சேஞ்ச் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஃபோனை கட் பண்ணுறாரு. ஜெயின், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே வைன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கே இருக்க ஒர்க்கெலாம் பார்த்துட்ருக்கா. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அப்போ ஜெயின் உங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறா. ஃபைனலி நீங்களும் உங்களோட ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் பெட்டில் போய் படுக்கிறீங்க. ஹோ, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் எப்படி தூங்கிட்டுருக்கீங்கன்னா, ஒரு மாதிரி மல்லாக்க படுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கையை காலெல்லாம் நல்லா நேராக வச்சுட்டு நீங்களும் நேராக தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது உங்களுக்கு உங்கள் மேலே யாரோ அப்படியே வந்து படுக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி மூச்சு திணறல் ஆகுது. உங்களோட கை கால் உங்களோட பாடின்னு சொல்லி எதையுமே அசைக்கவே முடியல. யாரோ உங்கள் கை காலெல்லாம் போட்டு அமுக்கிட்டு உங்களையும் ஃபுல்லாக அமுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்களால் ஐஸையும் ஓப்பன் பண்ண முடியல. அப்போ உங்கள் காதுக்கிட்ட மட்டும் ஒரு சவுண்டு கேட்குது, அப்படின்னு சொல்லி பயங்கரமான ப்ரீத்திங் சவுண்டு. அப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பாடியில் பயங்கரமாக பெயின் ஆக ஆரம்பிக்குது. நீங்களும் திணறிட்டே இருக்கீங்க. பட் உங்களால் அந்த பிடியிலேருந்து வெளியே வரவே முடியல. ஒரு மாதிரி நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. தூக்கத்துலேயே ஒரு மாதிரி அழுறீங்க. வயன் 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 அவ்வளோதான். அந்த சவுண்டு கேட்டோன்னே உங்கள் மேலே இருந்தது உங்களை ரிலீஸ் பண்ணிடுச்சு. நீங்கள் பெருசாக மூச்சு வாங்கிட்டு செயினை பார்க்குறீங்க. செயின் செயின் என்னாச்சு? ஒன்றும் இல்லை வயன்,
நீ ஏதோ தூக்கத்தில் உளற மாதிரி இருந்துச்சு, அதான் என்னன்னு கேட்டேன். ஆனால் ஆனால் என்னை யாரோ போட்டு அமுக்கிற மாதிரி இருந்துச்சு. என் கையை காலெல்லாம் பிடிச்சிட்டு என் மேலே யாரோ படுத்துட்ருக்க மாதிரி. ஆனால் இதை என்னால் நம்பவே முடியலையே. அப்படியா? உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா வயன் உன்னோட பாடியில்? என்ன? இல்லை, இந்த மாதிரி தூக்கத்தில் விளாடிட்டுருக்கியே, அதான் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டேன். சரி, என்ன சொல்கிற நீ? இல்லை, அப்படியெல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படியே அவன் தூக்கத்தில் அந்த மாதிரி பண்ண? அது எனக்கே தெரியல, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படியா? ஆமாம். சேன், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? நீ நம்பவே என்னன்னு எனக்கு தெரியல, பட் இதை உன்கிட்ட சொல்லி ஆகணும்னு எனக்கு தோணுது. நேற்று நான் அந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டோட அட்டிக் விண்டோ கிட்ட யாரும் நின்றுட்டு இருந்தாங்க. அது நீயா? நானா? மேபி இருக்கலாம். எப்படி? நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நீ லிவிங் ஏரியாவில் நின்றுட்டு இருந்த, இனி எப்படி அட்டிக்கில் நின்றுட்டுருக்க முடியும்? சேன், உண்மை சொல்லு, இந்த வீட்டில் யாராவது இருக்காங்களா எங்களை தவிர? என்ன வேணும் சொல்கிற? எனக்கு நீ என்ன சொல்கிறேனே புரியல. சேன், நான் சொல்கிறத கொஞ்சம் தெளிவாக கேட்குறியா? நேற்று நைட் இந்த வீட்டில் எங்களை தவிர வேற இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எங்களை தவிர ஒரு தேர்ட் பர்சன் இந்த வீட்டில், அதுவும் என்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சேன். இதை என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் அவர் நம்பவே இல்லை. அது இந்த வீட்டில் நீ தனியாக இருக்கல வாயன், அதனால உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகிருக்கலாம். இல்லை சேன், நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தனியாக இருந்திருக்கேன் நிறைய டைம். ஆனால் எனக்கு இவ்வளோ ஆடாக ஃபீல் ஆனதில்லை. ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப் அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எங்களை தவிர யாரோ ஒரு தேர்ட் பர்சன் எங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது இது உனக்கு புது இடம் இல்லை வயன், புது வீடு, புது ஊர், அதனால உனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் தேர்ட் பர்சன் இருக்க மாதிரி எனக்கு எந்த ஃபீலும் இல்லையே. நான் அடிக்கடி இந்த வீட்டை க்ளீன் பண்ணிட்டு போவேன், எனக்கு அப்படி எந்த ஃபீலும் வந்ததில்லையே. ஆனால் ஏன் எனக்கு மட்டும் அப்படி ஒரு ஃபீல்? அதான் நான் சொன்னேன்ல, புது இடம், நீயும் புதுசு இந்த ஊருக்கு, அதனால உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகலாம். அப்படியா? அவ்வளோதான். நீங்கள் இதை நினச்சி ரொம்பலாம் கவலைப்பட தேவையில்லை. வா, நம்ம கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா. அப்போ டேர்ன் பண்ணி அந்த ரூமையே ஒரு மாதிரி பார்க்குறா. இப்படியே நீங்களும் கீழே போய் ஜெயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஒரு 5:30 ஆகுது. வயன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன, வீட்டுக்கு கிளம்புறியா? ஜெயின் ப்ளீஸ், என் ஹஸ்பண்ட் வர வரைக்கும் என் கூட இருக்கலாம்ல? ஏன், உனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்கா? பயமாக இருக்குது. அச்சோ, சரி, உன் ஹஸ்பண்ட் எத்தனை மணிக்கு வருவார்? ஒரு 7:30 இருக்கும். என்ன 7:30? அச்சோ, அந்த டைமுக்கெல்லாம் இந்த கிராமத்தில் எல்லோரும் தூங்கிடுவாங்க வயன். அந்நேரம் வரைக்கும் நான் எப்படி வீட்டில் இருக்க முடியும்? ப்ளீஸ் ஜெயின், ப்ளீஸ் என்னை தனியாக மட்டும் விட்டுட்டு போயிடாத. நான் வேணா என் ஹஸ்பண்டும் நானும் உன் வீடு வரைக்கும் உன்னை விட்டுட்டு வரோம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கெஞ்சிட்ருக்கீங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அவளும் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. நீங்களும் அவளும் 2 பேரும் சேர்ந்து டின்னர் குக் பண்ணுறீங்க. அவளும் சாப்பிட்றா. ஃபைனலி ஜிமினோட கார் சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான். உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஏதோ பிளானட் மார்ஸில் இருந்த மாதிரி, ஒரு ஏலியன் கூட இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ தான் ஏதோ ஹியூமனை பார்க்குற மாதிரி நீங்களா அவ்வளோ ஹாப்பியாக வீட்டுக்கு வெளியே பார்க்குறீங்க. ஜிமினும் காரை லாக் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணி
ஒரு ஐ ஸ்மைல் பண்ணுறாரு. அவ்வளோதான், நீங்கள் ஓடி போய் அவர் மேலே ஜம்ப் ஆகுறீங்க. ஏய் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவரும் உங்களை டக்குன்னு தூக்கிட்டாரு. என்னடி இது, குழந்தைனோ அவர் அப்பாவை பார்த்த மாதிரி இப்படி ஓடி வந்து ஜம்ப் பண்ணுற. மிஸ் யூ ஜிமின், மிஸ் யூ அப்படின்னு சொல்லி 2 பேரும் கொஞ்சிட்ருக்கீங்க. இதை வந்து ஜேன் வந்து ஒரு ஷெய்யை பார்த்துட்ருக்கா. ஓ அப்படின்னு சொல்லி இங்கே கீழே இறங்கிட்டு ஜேனை பார்க்குறீங்க. வயன், சரி நான் கிளம்பட்டுமா? நீ தனியாக போயிடுவியா? நானும் ஹஸ்பண்டு வந்து உன்னை விட்டுட்டு வரேன் வீடு வரைக்கும். நோ ப்ராப்ளம், நான் போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நீங்கள் ஷாக்கிங்காக அவளை பார்க்குறீங்க. ஏன்னா அந்த இருட்டுக்குள்ளே அசால்ட்டாக நடந்து போயிட்டுருக்கா. ஏண்டி அவளை இந்நேரம் வரைக்கும் இங்கே நிற்க வச்சுருக்க? எப்படி அந்த பொண்ணு தனியாக போகும்? இந்த ஊரில் யாரும் முழிச்சிட்ருக்க மாதிரியே தெரியல. அப்புறம் நீங்கள் வர வரைக்கும் நான் என்ன இந்த வீட்டில் தனியாக இருக்க முடியும்? எனக்கு பயமாக இருக்குது. வீடா இது? இந்த வீடை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. ஏண்டி நேற்று இந்த வீடு அழகாக இருக்குன்னு சொன்னேன், இப்போ என்னடி பயமாக இருக்குன்னு சொல்கிற? ஜிமின், நிஜமாவே எனக்கு இந்த வீட்டில் தனியாக இருக்க பயமாக இருக்குது. எப்படி நீ காலையில் போயிட்டு இந்நேரத்துக்கு வர? எவ்வளோ நேரம் வரைக்கும் நான் எப்படி தனியாக இருக்கிறது? வயன், இங்கே பாரு, இந்த வீட்டில் நீ ஏண்டி பார்த்து பயப்படுற? இது கொஞ்சம் ஆன்டிக் டைப்பில் இருக்கிறனால உனக்கு பார்க்க கொஞ்சம் க்ரீப்பியாக தெரியும்னு நினைக்கிறேன். பட் இது எவ்வளோ அழகான வீடு, இந்த ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வயன், உனக்கும் செட் ஆகிடும் சரியா? இன்னொரு 1 வீக், அதுக்கப்புறம் இந்த வீடோட இந்த ஊரோட செட் ஆகிடுவேன். என்ன, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்போட சேர்த்து ரேப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் சிரிச்சிட்டே உள்ள போகிறீங்க. தென் ஜிமின் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர்றாரு. 2 பேரும் ஜாலியாக கதை பேசிகிட்டே டின்னரை சாப்பிட்றீங்க. அப்புறம் 2 பேரும் போயிட்டு அந்த ஜென்ரேட்டர் ரூமில் அதுக்கு ஃபியூவல் ஊற்றிட்டுருக்கீங்க. இனிமேல் கரண்ட்டு போனாலும் ப்ராப்ளம் இல்லை என்ன அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்பா, இதுக்கு மேலே கரண்ட் போகாதில்ல? போகாதடி, வாடி, எப்போவும் கரண்ட் போகலாம். என்னமோ நேற்று மிஸ்டேக் தான் போயிருக்கு. சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் அந்த மெயின் டோரை க்ளோஸ் பண்ணோன்னே டேர்ன் பண்ணி உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. நீங்கள் அவரை வாய்ட் ஐஸில் பார்க்குறீங்க. என்னடி மதியம் நல்லா ரெஸ்ட் எடுத்தியா? ஜிமின், இன்னைக்கு மதியம் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மதியம் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஆரம்பிச்சிட்டடா. வயன், நான் சொல்கிறத தெளிவாக கேளு. இந்த ஊர் உனக்கு புதுசு, இந்த இடம் உனக்கு புதுசு. ஸோ கொஞ்சம் சஃபகேட்டிங்காக உனக்கு ஃபீல் ஆகலாம். அதனால் அந்த மாதிரி உனக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். மற்றபடி நீ சொல்கிற மாதிரிலாம் இந்த வீட்டில் நம்மளை தவிர யாரும் இல்லை, புரியுதா? யாராவது இருந்தால் அவனுக்கு தண்ணி தேவைப்படும், சாப்பாடு தேவைப்படும், எதையாவது எடுக்கிறதுக்கு கிச்சனுக்கு வருவான், அப்போ மாட்டிப்பான். இது வரைக்கும் நம்ம கிச்சன்லேருந்து எதுவும் காணாமல் போகலல்ல. ஸோ இந்த வீட்டில் யாரும் இருக்க சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி மானத்தை போட்டு குழப்பிக்காமல் மூடிட்டு வரியா? ஜிமின், நான் சொல்கிறது மனுஷங்கள்ல. அப்புறம் நான் சொல்கிறது இந்த வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது. புதுசாக கண்டுபிடிக்கிறாயா? ஜிமின், நான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் உங்கள் லிப்ஸை கேட்ச் பண்ணி அவ்வளோதான் உங்களை பேச விடாமல் பண்ணிட்டாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லீட் பண்ணுறாரு. உங்களை அப்படியே உங்கள் ரூமில் தூக்கிட்டு போய் டோர் லாக் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணாமல் உங்களை அப்படியே பெட்டில் ப்ளேஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவரோட ஷோல்டரில் அடிச்சிட்டே இருக்கீங்க. பட் அவர் உங்களை ப்ரீத் பண்ண விடாமல் எல்லாத்தையும் பண்ணுறாரு. எங்கே அதுக்கு மேலே பேசுகிறது? அப்படியே உங்களோட டைம் மிட் நைட் வரைக்கும் பாஸ் ஆகுது. ஃபைனலி 2 பேரும் பயங்கரமாக ப்ரீத் பண்ணிவிட்டு சைடில் படுக்கிறீங்க. ஜிமின், நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கவே மாட்டேன் நீயே. சொல்லி என்னடி கேட்கணும்? ஜிமின், அதான் நான் மதியம் தூங்கிட்டு இருக்கும்போது. வயன்,
இங்கே பாரு, நான் தான் சொல்கிறேன்ல, உனக்கு புது இடம் சஃபகேட்டிங்காக ஃபீல் ஆகிருக்கலாம். ஒரு மனுஷன் தூங்கும்போது அவனுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படுது. அவனுக்கு ஒரு மாதிரி சஃபகேட் ஆனால் அப்படி தான் அவன் மேலே யாரோ படுத்துட்டு அமுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது பேர் என்ன தெரியுமா? ஸ்லீப்பிங் பேரலைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாரோட லைஃப்லேயும் நடக்கும். அந்த மாதிரி தான் உனக்கும் நடந்திருக்கு. இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. என்ன சொல்கிற சிமின்? என்ன சொல்கிறேன்? எல்லா மனுஷனுக்கும் அவனோட லைஃப்பில் ஒன்ஸ் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாண்டி. இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? வயன் இங்கே பாரு, அதுக்கு தான் பேன் படுக்கக்கூடாது. ஒரு மாதிரி சைடாக எப்பவும் படுக்கணும். அப்படி படுத்தா அவனுக்கு அந்த ஆக்சிஜன் ப்ராப்ளம் வராது. அவனால் ஈஸியாக ப்ரீத் பண்ண முடியும், நிம்மதியாக தூங்க முடியும். எப்போவும் லெஃப்ட் சைடு தான் படுக்கணும். இப்போ பேன் படுத்துருப்ப உனக்கு சஃபகேட் ஆகிருக்கும். அப்போ அந்த மாதிரி ஸ்லீப்பிங் பேரலைஸ் நடந்திருக்கலாம். அதனால் ஒன்றும் ஆகாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுவே ரிலீஸ் ஆகிடும். நீ கேஷுவல் ஆகிடுவ. புரியுதா? இல்லை, நீ சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு நடந்தது அது இல்லை. எனக்கு நடந்தது வேற. அது நான் எப்படி சொல்கிறது? அது ஒரு பிளாக் கலர் உருவம். அது என் மேலே உட்காந்துட்டு என்னை ஏதோ பண்ணுச்சு. விச் மீன்ஸ் இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணலை அந்த மாதிரி அதுவும் என்கிட்ட ட்ரை பண்ணுச்சு. என்னடி சொல்கிற? ஆமாம், எனக்கு அது அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அது என்கிட்ட தப்பாக நடந்துக்கு ட்ரை பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. வயன், எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஏதோ நைட் மேர் மாதிரி பேட் ட்ரீம் வந்திருக்குடி. ஹாரர் மூவி ஏதாவது பார்த்தியா என்ன? ஜிமின் இன்னமும் என் கூட விளையாடிட்டுருக்கு. போ, நான் உன் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணி படுக்கிறீங்க. இப்போ எதுக்கு கோச்சிக்கிற? அதான் எல்லாம் முடிஞ்சதில்ல. இதுக்கு மேலே கோச்சிட்டு என்ன ஆக போகுது? ஜிமின் ப்ளீஸ் அமைதியாக பாடு. நான் சொல்கிறது நீ நம்பலல்ல, அப்படி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்கீங்க. கல்யாணம் முடிஞ்சு 1 வீக் முழுசாக ஆகலை. அதுக்குள்ளே என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. அதுக்குள்ளே எல்லாமே ஆயிடுச்சு. சரி தூங்கலாமா? எனக்கு டயர்டாக இருக்குது. ஓ மை காட், டைம் 12 o'clock. இதுக்கு மேலே எப்போ தூங்கி எப்போ எழுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை ஹக் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் டிஸ்பிலிஃபாக அவரை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் மதியம் கொஞ்சம் தூங்கினதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கமே வரல. நீங்கள் அந்த ரூமவே ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே லைட்டாக உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ண போகிறீங்க. அப்போது உங்கள் சைடில் உங்கள் பக்கத்தில் யாரோ டாலாக நின்றுட்டுருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அவ்வளோதான், உங்களுக்கு ஜர்க் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்களோட சைடு ஐஸில் பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. பார்த்தா நிஜமாகவே அங்கே ஒரு பிளாக் உருவம் ரொம்பவே டாலாக நின்று உங்களையே பார்த்துட்ருக்குது, ஒரு மாதிரி க்ரீப்பியாக. அவ்வளோதான், உங்களுக்கு ஜர்க் ஆகுது. ஜிமின் 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. பட் அவருக்கு கேட்கவே இல்லை. அப்படிங்க உங்களை கையை வச்சு அவரை ஷேக் பண்ணுறீங்க. வயன் தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணி அந்த பக்கம் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான், உங்களுக்கு ஜர்க் ஆகிடுச்சி. இப்போது உங்களுக்கு ரைட் சைடில் அந்த பிளாக் உருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெட்டில் ஏறுது. அவ்வளோதான், நீங்கள் ஜர்க் ஆகிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி போய் ஜிமினை டைட்டாக பேக்கப் பண்ணிக்கிட்டீங்க. அவ்வளோதான், அது அப்படியே உங்கள் பெட்டில் உக்காந்துருச்சு. என்ன நடக்கும் இப்போது? உங்களோட ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்குது. உங்களுக்கு அந்த உருவம் உங்களே பார்த்துட்ருக்குது. அது கிட்டேருந்து ஒரு சவுண்ட் வருது. அவ்வளோதான், நீங்கள் உங்கள் காதையும் டைட்டாக முடிக்கிறீங்க. ஜிமின் ஜிமின் ஜிமின். அப்போது நெக்ஸ்ட்டு செகண்டே உங்கள் பாடியை யாரோ ஸ்பீடாக புல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அவ்வளோதான் ஜர்க் ஆகிட்டீங்க. ஒரு ஹார்டான செஸ்டில் போய் பம்ப் ஆகி நிற்கிறீங்க. ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லி ஜிமினோட பேரை கத்திட்டே இருக்கீங்க. பேபி கேர்ள், அவனுக்கு கேட்காது.
என்ன? யார் அது? நல்லா இருக்கும் உன்னோட வாசனை. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டு, எனக்கு பயமாக இருக்குது ப்ளீஸ். அப்போது அதோட கையை உங்கள் ஸ்டமக்லேயே வைக்கிது. அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் உன் கையை எடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அது இன்னொரு கையை வச்சு உங்களோட செஸ்ட்டை அமுக்குது. அவ்வளோதான், உங்களுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸே வருது. அப்போது அது 2 கையும் வச்சு உங்களோட பாடியில் ரப் பண்ணுது. உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு அது மேலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது. இந்த ரொம்ப நாள் கெட்டு போன டெட் பாடியிலேருந்து ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் வருது. உங்களுக்கு அவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகுது. ப்ளீஸ் ப்ளீஸ் உன்னோட கையெடு ப்ளீஸ். அப்போது அது ரப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபேஸை கப் பண்ணி அது பக்கம் டேர்ன் பண்ண வைக்கிது. நீங்கள் கண்ணை மூடிட்டே இருக்கீங்க. ஓப்பன் யுவர் ஐஸ் பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லுது. இங்கே பயந்துட்டே உங்களோட கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. பயங்கரமாக பயப்படுறீங்க. ஏன்னா அதோட ஃபேஸில் அந்த 2 கண்ணுமே இல்லை, ஒரு மாதிரி ஃபுல்லு பிளாக்காக இருக்குது. அதோட கண்ணில் ஐரிஸே இல்லை. ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி அதோட ஸ்கின்னெல்லாம் பேலாகி அங்கங்கே கிராக் விழுந்த மாதிரி, சீக்ஸ்லலாம் ஒரு மாதிரி ஓட்டையாக, அதோட லிப்ஸு பல்லுலாம் ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஒரு மாதிரி பிளட்டாக ஒழுகுது. பார்க்குறக்கே அவ்வளோ கன்றாவியாக இருக்குது. அதோட தலையில் முடியே இல்லை. அது பார்க்க அவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டு ப்ளீஸ் அப்படி சொல்லி உங்களோட கண்ணை டைட்டாக முடிக்கிட்டீங்க. அது உங்கள் கிட்ட வருது. உன்னோட ஸ்மெல் இது ரொம்ப நல்லா இருக்கு. இது இது என்ன உன்கிட்ட மேக்னெட் மாதிரி புல் பண்ணுது. உன்னோட வாசனை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய் ஆர்மீஸ். இந்த ஸ்டோரியை இதுக்குள்ளே முடிக்கலன்னா ரொம்ப லாங் ஆகிடுச்சு. இதோட இன்னொரு பார்ட்டில் நான் மீதி என்ன நடந்துச்சுன்னு போடுறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், குட் நைட்.